ஹலோ மக்களே, தமிழக வெற்றிக் கழகம் ஒட்டுமொத்தமாக திமுகவின் ஓட்டு வங்கிகளை பெற்றுவிட்டது என்றும், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக திமுக 3 முறை வெற்றியடைந்திருந்தாலும் 2026 சட்டசபை தேர்தலில் முடிந்த பிறகு திமுகவின் 50% ஓட்டு வங்கிகளை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கும். தமிழகத்தில் எல்லோரும் கூறுகிறார்கள் மும்முனை போட்டி என்று. ஆனால் தமிழகத்தில் இருமுனை போட்டிதான். ஒன்று திமுக, மற்றொன்று தமிழக வெற்றிக் கழகம் என்று தாவேகாவின் மிக முக்கியமான நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூறுவதை போல் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் தாவேகா ஆட்சியை அமைக்குமா அல்லது ஆலமரமாக இருக்கின்ற திமுக 2வது முறை சாதனை படைக்குமா என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக வீடியோ கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. அதாவது தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் என்பது முழுக்க முழுக்க இருமுனை போட்டி தான். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி புதிய கட்சியை தொடங்கி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் முதல் தேர்தலிலேயே முதல்வராக பொறுப்பேற்றாரோ, திமுகவின் 50% வாக்கு வங்கிகளை பெற்றாரோ, அதே நிலைமை 2026 வரும். தற்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிகளை விஜய் அவர்கள் பெற்றுவிட்டார் என்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூறியுள்ளார். இது மேடை பேச்சுக்காக நான் பேசவில்லை. கள நிலவரப்படி தற்பொழுது நாங்கள் எடுத்துள்ள கருத்து கணிப்பின்படி 20% என்றும், செப்டம்பர் மாதத்தில் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து ஓட்டு வங்கியும் அதிகரிக்கும். மக்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுக்க மாட்டோம், அதற்கு பதிலாக நல்ல வாக்குறுதிகளையும் அதை நிறைவேற்றுவதற்கான நல்ல நிர்வாகிகளையும் நாங்கள் அமைப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். மறுபக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் கூறுவது என்னவென்றால், இதேபோல் பல நபர்களை திமுக பார்த்துவிட்டது, ஏன் எம்ஜிஆரை கூட பார்த்துவிட்டது. இப்பொழுது திமுக நிச்சயமாக 2வது முறை வெற்றியடையும், மக்களின் பாதுகாவலனாக திமுக இருப்பதாக சேகர் பாபு அவர்கள் கூறியுள்ளார். அரசியல் களத்தில் தங்களுக்கு சாதகமாகத்தான் அக்கட்சியின் நிர்வாகிகள் பேசுவார்கள். ஆனால் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று மக்கள் பார்வையில் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவலையும், அதுபோல் ஓட்டு வங்கிகளை பொறுத்தளவிற்கு திமுக அளவிற்கு ஈடு கொடுக்க முடியாது. விஜயகாந்த் அவர்கள் எப்படி 8% தான் பெற்றாரோ விஜய் அவர்கள் பெறுவார். ஏனென்றால் திமுக நிர்வாகிகளும் வேட்பாளர்களும் மக்களால் பரிசீலனை செய்யப்படக்கூடியவர்கள், தொகுதியில் அங்கீகாரம் பெற்றவர்கள். அதாவது மக்களிடம் நேரடியாகவும் பண ரீதியாகவும் ஒட்டுமொத்தமாக அதிகாரம் ரீதியாகவும் முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் கட்சிக்கும் மக்களுக்கும் நேரடியாக தெரியக்கூடியவர். ஏனென்றால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தளவிற்கு அந்த 10% ஒட்டுமொத்த வாக்கு வங்கிகள் தான். ஆனால் வெற்றியடைந்தது 2006 விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் முதல் தேர்தல் அதேபோல்தான் விஜய் அவர்களும் இதே ஃபார்முலாவை செய்கிறார். என்னதான் எம்ஜிஆர் போல் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூறினாலும் மக்கள் தான் அதற்கெல்லாம் எஜமானர்கள். கடைசி நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் அதிக வாய்ப்புகள் தாவேகாவிற்கு இருக்கிறதா அல்லது திமுகவிற்கு இருக்கிறதா என்பதை கூறுங்கள்.